வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது, அதாவது நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலை 4 வருடங்களாக தினந்தோறும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வரும் மெய்யன்பர்களுக்கும் தினந்தோறும் பதிவிடப்படும் அனைத்து பதிவினையும் பார்த்து வரும் அனைத்து கோடான கோடி என்னுடைய மெய்யன்பர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய செய்தி. ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலின் நிறுவனராக உள்ள ராமச்சந்திர தீட்சிதர் ஆகிய என்னுடைய ஷஷ்டியத்த பூர்த்தி பத்திரிகையை தாங்கள் அனைவருக்கும் மனப்பூர்வத்துடன் இதயபூர்வமாகவும் தாங்கள் அனைவருக்கும் ஷஷ்டியத்த பூர்த்தி பத்திரிகையை இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் அனுப்பி உள்ளேன். ஆகவே அனைவரும் அன்றைய தினத்திலே தாங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்த்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம். ஷஷ்டியத்த பூர்த்தியானது சோபகிருது வருஷம், அதாவது என்னுடைய ஷஷ்டி அர்த்த பூர்த்தி தினமானது தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் மாசி மாதம் 9ஆம் நாள் 21/2/2024 புதன்கிழமையன்று எங்களது குலதெய்வம் கோவிலாக இருக்கக்கூடிய தீட்சாமங்கலம் மகாகணபதி அவருக்கு விசேஷ அபிஷேகம், நவக்கிரகங்கள் ஆதித்யாதி நவக்கிரக தேவதைகளுக்கு விசேஷ அபிஷேகமும் நடைபெற உள்ளது என்பதை உங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிரகஸ்தர்களாக இருந்தால், விவாகமாய் திருமணமாக இருந்தால் அவர்களுக்கு பிரம்மாண்டமாக விவாகமானது நடைபெறும். பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய எனக்கு சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதுதான் உத்தமம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதன் பிரகாரம் அன்றைய தினம் செய்கின்றேன். அனைவரும் அன்றைய தினத்திலே பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு என்னை விட வயதில் மூத்தவர்கள் தாராளமாக ஆசீர்வாதம் செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பதிவை எல்லாரும் பார்த்துட்டு தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளில் கண்டிப்பாக எல்லோருக்கும் என்னுடைய அன்பான ஆசீர்வாதங்கள் அன்றைய தினத்திலே கண்டிப்பாக உண்டு. அன்றைய தினம் மட்டுமல்ல, தினமுமே எந்த நொடியிலும் தாங்கள் அனைவருக்கும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கோடான கோடி மக்கள் அனைவருக்குமே இனிய ஆசீர்வாதங்களானது கண்டிப்பாக உண்டு. கவலைப்பட வேண்டாம். சுபம் அஸ்து.